والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த சபை என்பது இது ஒரு சாதாரணமான ஒரு சபை அல்ல. நம்முடைய உள்ளத்தில் இது விலை மதிப்பற்றதாக இருந்தாலும், ஆனால் இந்த சபை என்பது ஒரு விலை உயர்ந்த ஒரு சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் நீங்கள் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளை கண்டால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்திகள் எல்லாம் சுவர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதர்களுடைய நெஞ்சறைகளிலும் சிந்தனைகளிலும் விதைக்க முடியாத ஒன்றுதான் இந்த சுவர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமையில் தான் சுவர்க்கம், எந்த கண்ணும் கண்டிருக்காது, எந்த காதும் கேட்டிடாத ஒரு இன்பம் நிறைந்த வாழ்க்கை சுவர்க்கம். ஆனா உலகத்துல சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை கண்டா மேஞ்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்றீங்களே, உலகத்துல எங்க யார் ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கெங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றிய திக்ருகள், எங்கெங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் செய்யப்படுகிறதோ அவை எல்லாமே சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நானும் நீங்களும் இருக்கிற சபை என்பது சாதாரணமான சபை அல்ல, சுவர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல மனுஷனை படைத்து நன்மை தீமை, கஷ்டம் நஷ்டம், இன்பம் துன்பம், இப்படியான ஒரு சோழிகளோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் எப்பையும் இந்த உலகத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அடிக்கடி இந்த உலகத்தில் உளமாற்றத்துக்கான ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிறார்கள். அதுல ஒன்றுதான், ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மக்பராவுக்கு போனால், மையவாடிக்கு போனால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வல் முஸ்லிமீன். இந்த மக்பராவில் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஃமின்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம்.
நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம். வஸலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் ஆஃபியத்தை கேட்கிறோம் என்னாங்க. அல்லாஹ்விடத்துல எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம் அப்படி என்று நீங்க கேளுங்க என்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அப்படி மையவாடிகளை போய் நீங்கள் தரிசிப்பது என்பது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும், மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துக்கு பின்னால ஓடி திரிகிற மனிதன் ஒரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற போது ஒரு பெண்மணி வராங்க. ஒரு பெண்மணி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா என்ற உள்ளங்கள் எல்லாம் மறுத்து விட்டது, இறுகி விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த உள்ளம் செத்து விட்டது, எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல செயற்பாடுகளும் அப்படியான ஒரு எண்ணப்பாடுகள் என்னுடைய உள்ளத்தில் உதயமாகுவது கிடையாது, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நீங்க மரணத்தை பத்தி அதிகம் நினைவு கூறுங்கன்னாங்க. அப்ப நம்மளை இந்த உலகத்துல புடம் போட்டுக் கொள்வதற்கும், நம்மள ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கும், சுய பரிசீலனை செய்து கொள்வதற்கும், நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், மறுமையில் எங்கு வாழப் போகிறோம் என்பதை நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் கேள்வி கேட்டுக்கொள்ள அப்படியான சில சந்தர்ப்பங்கள் தான் மிக பிரதானமானது. இந்த ஹதீதை வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்ட, மக்பராவுக்கு போனால் என்ன ஓதணும் என்று கேட்ட ஹதீதுகளை வைத்து நிறைய அறிஞர்கள் சொல்லுகிற செய்தி, பெண்களும் மக்பராவுக்கு போகலாம், மையவாடிக்கு போகலாம், அவர்கள் அங்குள்ளவர்களுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அங்குள்ள மக்பராவுடைய கண்ணியங்கள், மக்பராவுடைய அந்த பெருமதியான அந்த இடங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிற அடிப்படையில் பெண்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மக்பராவுக்கு போகிற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்று சொல்லி வார அந்த ஹதீதை பொறுத்த மட்டில் அதுல அறிவிப்பாளர் வரிசையில ஒருவர் பலவீனமானவர் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி பெண்களும் என்ன செய்யலாம், மக்பராவுக்கு போகலாம் என்று இந்த ஹதீதுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று எடுத்துக்காட்டி, அப்படி பெண்களும் போவதின் ஊடாக அவர்களுக்கும் மரண சிந்தனையும் மறுமையுடைய சிந்தனையும் வரும் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இப்படியான சபைகளில் இருப்பதின் ஊடாக எங்களுக்கு உளமாற்றம் வரும், மனமாற்றம் வரும், நன்மைகள் கிடைக்கும், தாராளமாக இறைவனை பற்றி பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் மாறுவதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானை அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் இந்த ரமலான் என்பது ஒரு ஃபுர்ஸா, ஒரு பெரியதொரு அருள், ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் இந்த பூமியில நம்மளோடு சென்ற ரமலானில் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் இப்ப நம்மளோடு இல்ல. நம்மட வாப்பா இல்ல, நம்மட உம்மா இல்ல, நம்மட சாச்சா சாச்சி பெரியம்மா மாமி பக்கத்து வீடு, நம்மளை பெத்தவர்கள் வளர்த்தவர்கள் ஓதி தந்தவர்கள் படித்து தந்தவர்கள் பாடசாலைக்கு சேவை செய்தவர்கள் பள்ளிவாசல்களுக்கு சேவை செய்தவர்கள் எத்தனையோ பேர்களை நம்ம இழந்து விட்டுத்தான் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற கையடக்க தொலைபேசிகளை எல்லாம் எடுத்து ஏயில இருந்து ஜெட்டு வரைக்கும் சும்மா ஒவ்வொரு அந்த பேர்களை வாசிச்சுட்டு போங்க. அல்லாஹ் மீது ஆணையாக பலரை இழந்துட்டு தான் இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா அவங்களோட நம்பர் இருக்குது, அவங்களோட பேரும் இருக்குது, ஆனா அவங்க இல்லை. அதை அழிக்கவும் நாங்க மறந்துட்டோம், டிலீட் பண்ணவும் நாங்க மறந்துட்டோம். இப்படித்தான் தோழர்களே, அல்லாஹ் தஆலா நாடினால் இந்த ரமலானை நாங்கள் அடைவோம், அல்லது இந்த ரமலான் தான் எங்களுக்கு கடைசியான ரமலானாக இருந்தால் அடுத்த வருஷம் இதை பத்தி பேசுகிற போது இதே போன்று ஒரு தலைப்பை சொல்லி இதே போல ஒரு செய்தியை சொல்லி நம்மளோடு இருந்த உறவுகள் இந்த ரமலானில் இல்லை அப்படி என்று பேசுவார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலானை அர்த்தம் உள்ளதாக, யதார்த்தமானதாக, இறைவன் திருப்திப்படக்கூடியதாக, எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக, எங்களுடைய மனமாற்றத்துக்கான, இபாதத்துடைய மாற்றத்துக்கான, மறுமையில் வெற்றி பெறுவதற்கான,
இந்த உலகத்தின் நல்ல பண்பாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கான, பாவத்திலே இருந்து தூரமாகுவதற்கான, நன்மைகளை அதிகம் அதிகம் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிற இந்த சந்தர்ப்பம் எல்லா காலங்களும் நமக்கு தருவான் என்று சொல்ல முடியாது. இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் நம்மளோடு இருந்தவர்கள் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் இந்த வருஷம் ரமதான் நோன்பு நோட்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு கியாமுல் லைலுக்கு வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நடக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன், எத்தனையோ பேருக்கு கிட்னி வருத்தம், எத்தனையோ பேர்களுக்கு ஒரு பக்கம் வழங்குதில்லை, எத்தனையோ உறவுகள் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள், காதுகள் கேட்க முடியவில்லை, குர்ஆன ஓத முடியவில்லை, நின்று கொண்டு தொழ முடியவில்லை, உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியவில்லை. சென்ற வருடமெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தவர்கள். அதனால அல்லாஹ் கிட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாங்க வெறும் சந்தர்ப்பமாக பிரார்த்திக்காமல் ஆஃபியத்தோடு உள்ள ஒரு சந்தர்ப்பமாக முதலாவது இதை நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு, யதார்த்தம் உள்ள ஒரு ரமதானாக மாற்றுவதற்கு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஹதீதுக்கான சேவைகள் செய்த ஒரு மாமனிதர். 4 இமாம்களில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரும் சேவையாற்றியவர் ஹதீஸ் துறைக்காக. தன்னுடைய வாழ்க்கைகளில் தாராளமான ஏராளமான காலங்களை இந்த மார்க்க பணிக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹதீதுகளுக்காக நிறைய நேரங்களை செலவழித்தேன். ஹதீதுகளை தேட, படிக்க, படிப்பித்து கொடுக்க, அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்ய, எழுத இந்த பூமியில் நிறைய நேரங்களை நான் செலவழித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடமிட்ட இந்த குர்ஆனை முராஜா செய்வதற்கு, அதை படிப்பதற்கு, படித்து கொடுப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு என்னால் கூடுதலான நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஹதீதுக்கான அதிகமான நேரங்களை நான் கொடுத்து விட்டேன். ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு பிரார்த்தனை செய்தேன். என்ன பிரார்த்தனை என்றால், யா அல்லாஹ், நான் நிறைய நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சுன்னாவுக்காக கழித்து விட்டேன். உன்னுடைய வேதத்தை நான் ஓத வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை முராஜா செய்ய வேண்டும். எனக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தரவே இல்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நான் ஆஃபியத்தில்லாத ஒரு நிலைமையில் அந்த குர்ஆனை முராஜா செய்தேன் என்றார்கள். நான் ஆஃபியத்தில்லாத, ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லாத ஒரு இடத்தில் வைத்துத்தான் அந்த குர்ஆனை முராஜா செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். தோழர்களே, நீங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் கேட்கின்ற அந்த விடயத்தோடு ஆஃபியத்தையும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த உலகத்துல குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் தான். அதற்கு எதிராக களமிறங்கி பிரச்சாரம் செய்து போராடிய ஒரு வீரராக அன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செயற்பட்டார்கள். அன்று இருந்த மன்னன் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஜெயிலிலே போட்டு அடைத்தான். குர்ஆன் படைக்கப்பட்டதற்கு எதிராக பிரச்சாரம் செய்த போது அந்த நேரத்தில் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்துதான் அவர் பாடமாக்கிய குர்ஆனை மீட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பதான் அவர் சொன்னார், தோழர்களே, அல்லாஹ்விடத்தில் நான் நிறைய பிரார்த்தனை செய்தேன். நான் மனனமிட்ட இந்த குர்ஆனை முராஜா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட நான் நிறைய கேட்டேன். அல்லாஹ் எனக்கு தரவில்லை. தந்தான், ஆனால் தருகிற போது எனக்கு ஆஃபியத்தான ஒரு சூழல் இருக்கவில்லை. நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தோடு சேர்த்து நீங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்கள் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கிறோம், நாங்க நிம்மதியா இருக்கிறோம், நல்லா உழைக்கிறோம். ரமலான் வருவதற்கு 6-7 நாட்கள் மாத்திரமே இன்னும் மீதமாக உள்ளது. மனசில் தைரியமும் இருக்கிறது, உடலில் பலமும் இருக்கிறது. நாளை நமக்கு என்னவாகும் என்று தெரியாது.
அதனால இந்த ரமலான நல்ல அர்த்தம் உள்ளதாக, ஒரு யதார்த்தமானதாக மாற்றுவதற்காக அல்லாஹ் கிட்ட வெறுமனே இந்த ரமலான அடைகிற பாக்கியத்தை தந்துடு என்று துவா கேட்காமல், யா அல்லாஹ் இந்த ரமலானை ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை அர்த்தமுள்ளதாக யதார்த்தமானதாக கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே இந்த ரமலானை அடைந்து விடுவதற்காக அல்லாஹ் கிட்ட கேட்காதங்க. கேட்கிற நேரத்துல ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்க. ஆஃபியத் என்பது இந்த உலகத்தின் வாழ்வையும் குறிக்கும். மனசுல சஞ்சலம் இல்லாத, கவலைகள் இல்லாத, வேதனைகள் இல்லாத, நோய் நொம்பலம் இல்லாத இந்த உலக வாழ்வையும் குறிக்கும். மறுமையில நிம்மதி சந்தோஷமான வாழ்வையும் குறிக்கும். மன்னரையில துன்பம் துயரம் இல்லாத அந்த வாழ்வையும் இந்த ஆஃபியத் என்பது குறிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மையவாடிக்கு போனா நீங்க கேட்கிற நேரத்துல வஅஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கும் ஆஃபியத்தை தா. அந்த கபர்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கும் நீ ஆஃபியத்தை கொடு. நமக்கு ஆஃபியத் சரி, ஆனா கபர்ல உள்ளவங்களுக்கு எதுக்கு ஆஃபியத்னு கேட்கிற? கபர்ல உள்ளவங்களுக்கு என்னத்துக்கு ஆஃபியத் தோழர்களே? அதுதான் மிக பிரதானமானது. கபர்ல தொல்லை இல்லாத, வேதனை இல்லாத, கஷ்டம் இல்லாத, கபருடைய நெருக்கடி இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வுதான் இந்த ஆஃபியத். எனவே இந்த ரமலானை நானும் நீங்களும் நல்ல அர்த்தமுள்ளதாக கழிப்பதற்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிற போதும் அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தோடு சேர்த்து முதலாவது குடும்பமாக, குழந்தைகளாக, பிள்ளைகளாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய முதலாவது கட்டம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இந்த கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு ஹயாத்தத் துன்யா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, யார் ஒருவர் காலை பொழுதில் எழும்புகிற போது தன்னுடைய குடும்பத்துல எந்த விதமான நோய்களும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஆரோக்கியமான நிலைமையில் எந்த குடும்பம் விழித்துக் கொள்கிறதோ, இந்த கூத்து யௌமிஹி அந்த நாளையில அவருக்கு சாப்பிடுறதுக்கான சாப்பாடு அப்படியே ஏற்பாடாக இருக்கிறதோ, அவங்கதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததற்கு சமனானவர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த உலகத்துல வாழுகிற போது இன்றைக்கு பலம் இருக்கிறது, நாளை எழும்புகிற போது என்ன நடக்கும் என்று தெரியாது. நாளை நடக்கிற போது என்ன நடக்கும் என்று தெரியாது. நாளைய தினம் எனக்கு எப்படி அமையும் என்று தெரியாது. நாளை மரணமா இல்லையா என்று தெரியாது. நாளை ஆரோக்கியமா நோயா என்று எனக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் கிட்ட இந்த ரமலான முதலாவது அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காக அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தோடு சேர்த்து முதலாவது பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருப்பதாக காலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் காலத்தில் சத்தியமிட்டு மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனிதன் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார். உண்மைதான் தோழர்களே. நமக்கு ஆரம்பத்தில் இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆசை, ஆர்வம், ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கிற தேடல், இபாதத், வணக்க வழிபாடுகள், கியாமுல் லைல், தஹஜ்ஜத், குர்ஆன் ஓதுதல், அப்படியே ஒரு 4, 5, 6 நோன்புகளை கடந்து போகிற போது அது அப்படியே பழக்கப்பட்ட ஒன்றாக, நாளைக்கு பார்ப்போம், கொஞ்சம் லேட்டாகி பார்ப்போம், கொஞ்சம் லேட்டாகி தொலை வருவோம், பிந்தின இரவுல தொழுவோம், இன்றைக்கும் ஓதல்ல நாளைக்கு சேர்த்து ஓதுவோம், அப்படி என்று சொல்லுகிற ஒரு மனநிலைமைதான் இந்த பூமியில் நமக்கு காலத்தை கடத்திய மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். சென்ற வருடம் இதுவரைக்கும் நாம் எத்தனையோ குர்ஆன் ஓத வேண்டும் என்று நியத்து வைத்த எங்களால் ஒரு குர்ஆனை கூட சென்ற வருஷத்தில் ஓதி முடிக்காத மனிதர்களும் உறவுகளும் நம்முடைய உறவுகளில் இல்லாமல் இல்லை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால இந்த காலம் என்பது மிக பெருமதியானது. அல்லாஹ் காலத்தில் சத்தியமிட்டு சொல்கிறான். ரமலானுடைய காலம் என்பது மிக பெருமதியானது. ரமலானுடைய இரவு என்பது மிக பெருமதியானது. அந்த இரவை நம்முடைய வாழ்க்கையில மிஸ் பண்ணி விடவே கூடாது. அல்லாஹ் பகலை விடவும் இரவுக்கு இஸ்லாத்தில் ஒரு தனி சிறப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். அல் குர்ஆனில் நீங்க பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 92 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை பத்தியே பேசுகிறான். 65க்கு குறைந்த இடங்களில் தான் அல்லாஹ் தஆலா பகலை பத்தியே என்ன செய்கிறான்? குர்ஆனிலே பேசுகிறான். வல்லைலி இதா யக்ஷாஹா, வல்லைலி அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஏராளமான இடங்கள்ல இரவை பத்தியே பேசுகிறான். ஏன் அல்லாஹ் தஆலா பகலை விடவும் நிறைய இடங்களில் இரவுகளை பத்தி ஏன் அல்லாஹ் தஆலா பேச வேண்டும்? எதற்காக அல்லாஹ் தஆலா பகலை விடவும் இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஏன் நாங்கள் யாருமே பகலையில் கியாமுல் லைல் தொழுவது கிடையாது. அந்த கியாமுல் லைல் என்று சொல்லுவதே கியாமுன் நஹார் அல்ல, பகல் நேர தொழுகை அல்ல. கியாமுல் லைல் தான் இரவு நேர தொழுகை தான். அந்த இரவில் தான் படைத்த ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் விண்ணுலக பயணம் மேற்கொண்டதும் இரவு நேரத்தில் தான். சஹருடைய நேரம் என்பதும் இரவு நேரம்தான். பிரார்த்தனைகள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பெருமதியான நேரமும் இரவு நேரம்தான். அல் குர்ஆன் இறக்கப்பட்டதும் இரவு நேரம்தான். லைலத்துல் கத்ர் என்பதும் இரவு நேரம்தான். இரவு என்பது இஸ்லாத்தில் பகலை விடவும் யதார்த்தமானது, அர்த்தம் உள்ளது, நிறைய பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலை விடவும் இரவுக்கு இஸ்லாத்தில் நிறைய அந்தஸ்துக்களையும் நிறைய நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கைகளில் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற இந்த ரமலான் அர்த்தமுள்ளதாக மாறுவதற்காக பகல் நேரத்தில் தொழில்கள், பகல் நேரத்தில் நம்முடைய சோழிகள், இரவு நேரத்தில் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புக்கான ஒரு நேரமாக, நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு ஒரு தௌபாவுக்கான ஒரு வாசலாக அந்த இரவை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தமான அர்த்தமுள்ள ரமலானாக இன்ஷா அல்லாஹ் இந்த முறை இந்த ரமலானை நானும் நீங்களும் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், இதோ உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வருகிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதம் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த மாதம் என்பது ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். ரசூலுல்லாஹ்வை நீங்க நேசித்தால், ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அவர் பேசுறத கேட்கணும் அப்படி என்று உங்களுக்கு ஒரு உணர்வு பிறந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால நான் நாளை மறுமையில ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகிற அந்த நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக மறுமையில் ஷஃபாத் செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், இதோ அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். சஹீஹான செய்தி. எப்படி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் காது தாழ்த்தி கல்வை விரித்து ஆடாமல் அசையாமல் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே பார்த்து கொண்டு கேட்டு அதை பின்பற்றுவோமோ, அதே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நிலைமையில் இந்த செய்தியை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்திருப்பதை தவிர அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடாம உண்ணாம வெறும் வயிற்றோடு பகல் நேரங்களை கழிப்பதுதான் அந்த நோன்பு அவர்களுக்கே தவிர அதுல அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய வணக்கதாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே கால் கடுக்க கடுக்க நின்று வணங்குவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. எத்தனையோ நோம்பாளிகளுடைய நன்மைகளை அளிக்குகிற, எத்தனையோ இரவு நேரங்களில் நின்று வணங்குகிற அந்த வணக்கசாலிகளுடைய வணக்கத்தில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மிக பிரதானமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடிக்கடி
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்களாம், இதா சுப்த, நீ நோன்பு நோற்றால் உன்னுடைய செவிகள் நோன்பு நோக்கட்டும், நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய பார்வைகள் நோன்பு நோக்கட்டும், நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய நாவு நோன்பு நோக்கட்டும், நீ நோன்பு நோட்டால் ஹராமான விஷயத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளட்டும், நீ நோன்பு நோட்டால் பொய் சொல்லுவதிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்ற செய்தியை அடிக்கடி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். இந்த நோன்புக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது, இந்த நோன்புக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. நம்ம அதை உணர்ந்தோமோ இல்லையோ தெரியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருக்கிறதோ ஃபல்யத்தஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். திருமணம் முடிக்க உங்களுக்கு வசதி இல்லையா, உங்களுக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லையா, அவர் நோன்பு நோக்கட்டும். நான் சும்மா கேட்கிறேன், ஒரு மனுஷன் திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம் தோழர்களே. அந்த பெரிய விஷயம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான சக்தி இல்லை என்றால், இறை தூதர் உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு அகப்புல்லில் பசர், உங்களோட பார்வையை பாதுகாக்கும், உங்களோட பார்வையை பாதுகாக்கும், உங்களோட அபத்தையும் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் 2 உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதாக எனக்கு வாக்களிக்கிறாரோ அவருக்கு நான் வாக்களிக்கிறேன், அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் என்று வாக்களிக்கிறேன். என்ன? ஒன்று இந்த நாவு, அடுத்தது தன்னுடைய அஃபம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க திருமணம் முடிப்பதற்கு உடல் பலம் இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்க உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய கற்பையும் பாதுகாக்கும், உங்களுடைய கற்பையும் பாதுகாக்கும். அவ்வளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற, ஒரு மனுஷனை புனிதனாக மாற்றுகிற ஒரு பயங்கரமான ஒரு சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நான் கொத்துபாவிலும் சொன்ன ஒரு செய்திதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நோன்பு என்பது எனக்குரியது, எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்குரியதுதான். ஆனா இதை எப்படி தெரியுமா புரிஞ்சு கொள்ளணும்? உங்களுக்கு ஒரு 5 பிள்ளை இருக்கிறார், ஒரு 6 பிள்ளை இருக்கிறார், நீங்க பெத்த பிள்ளை, வளர்த்த பிள்ளை, உடுப்பு வாங்கி கொடுத்த பிள்ளை, உங்களோட பிள்ளை. எல்லா பிள்ளைகளோடும் நீங்கள் பாசம் உண்டுதான், எந்த பிள்ளையோடும் உங்களுக்கு கூட குறைய பாசம் இருக்காது. இருந்தாலும் அந்த 5 பிள்ளைகளிலும் 6 பிள்ளைகளிலும் ஒரு பிள்ளையோடு கொஞ்சம் அப்படி இருக்குமே. ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சே கடைசி வரைக்கும் நெஞ்சில பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே ரசூலுல்லாஹ். எல்லா பிள்ளைகளோடும் சமனான அன்புதான், எல்லா பிள்ளைகளோடும் இரக்கம்தான், அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்குத்தான். ஆனாலும் விசேஷமாக அப்படி கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட குறைய அந்த அன்புல கொடுக்கறதுல, பாசத்துல, பயணத்துல, கூட்டிட்டு போறதுல அப்படி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கொள்ற மாதிரி இந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா எல்லாமே என்னுடைய இபாதத்து தான், அந்த இபாதத்துல இது எனக்குரியது. என்ன பிள்ளைகள்ல இந்த அறிக்கானே இவன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, எல்லாம் நம்மட பிள்ளைதான். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை மட்டும் இப்படி வகைப்படுத்தி பிரித்து அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். காரணம் ஏன் தெரியுமா? அந்த நோன்புக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த நோன்பை பிடித்த மனிதன் எதவு, அவன் தன்னுடைய ஆசையை விடுகிறான், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உணவை அவன் விடுகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இந்த ரமலான நம்ம யதார்த்தம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காக நம்மட வாழ்க்கையில இவ்வளவு நாளும் 5 நேர தொழுகை என்பது சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுகின்ற தொழுகையாகத்தான் இருந்தது. நம்மட வாழ்க்கையில பெரும்பாலான உறவுகளுக்கு சுபகு தொழுதா லுஹர் இருக்காது, லுஹர் கடையில பிசினஸ், லுஹர் தொழுதா அசர் இருக்காது, அசர் தொழுதா மகரிபு பயணம் அப்படி இப்படின்னு போயிடும், இஷாவுடைய தொழுகை அது கணக்கில்லாம போயிடும். ஆனால்
இந்த ரமலானுல நமக்குள்ள ஒரு வகையான ஒரு உணர்வை உறுதியை எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாளும் இமாம் ஜமாஅத் என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் பிஸியோ, என்னதான் பிசினஸோ, நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 5 நேர தொழுகையையும் அல்லாஹ் அக்பர் என்று கேட்கிற போது முதலாவது பள்ளிக்கு சென்று முன் பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது யார் ஒருவர் 12 ரக்காத் சுன்னத்து தொழுகை தொழுகிறாரோ அவருக்கு பைத்தம் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு வீடு. அந்த வீடு இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் 30 வீடுகள் நான் சுவர்க்கத்தில் கட்ட வேண்டும். 30 வீடுகள் இந்த ரமலானில் நான் சுவர்க்கத்தில் 30 வீடுகள் என்னால் கட்ட முடியும். 5 நேர தொழுகையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஓடி வந்து முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது நிறைவேற்றுகிற ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக, பிள்ளைகளாக இந்த ரமலானில் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவ்வளவு காலமும் அது கடந்து போனது ஏதோ ஒரு சோம்பேறித்தனம், அல்லது இந்த உலக மோகம், அல்லது நம்முடைய பொருளாதார கஷ்டம், அல்லது நம்முடைய பிசினஸ் உடைய நிலைமை. இந்த ரமலானில் அப்படி இல்லாமல் நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா, அல்லது நீங்க ஏதாவது திடீர் என்று வருத்தம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டால் 3 நேரமும் என்னதான் தொழில் செய்தாலும், என்னதான் வியாபாரம் செய்தாலும், 1 மாத காலம் நீங்கள் வைத்திய சாலைகளில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகள், உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய மனைவி, உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய தந்தை எல்லாரும் வராங்க தானே தோழர்களே. 3 நேரமும் குறித்த நேரத்துக்குள் காலையில 6 மணில இருந்து 7 மணி, பின்னரம் பகல் 12ல இருந்து 1 மணி, பின்னரம் 5 மணில இருந்து 6 மணி, அதுக்குள்ள வந்தாத்தான் உங்களை எடுப்போம். இல்லாட்டி உங்களோட வாப்பாவை பார்க்க இயலாம், உங்களோட உமாவை பார்க்க இயலாம், உங்களோட உறவுகளை நீங்க பார்க்க இயலாம் என்று சராசரி இந்த உலகத்துல நம்முடைய தாயோ தந்தையோ வைத்திய சாலையில வைக்கப்பட்டவுடன் என்னதான் பிஸியாக இருந்தாலும், என்னதான் வியாபாரமாக இருந்தாலும் விட்டுட்டு 3 நேரமும் ஓடி ஓடி போய் குறித்த நேரத்துல பார்க்கிறோமே தோழர்களே. சுப்ஹானல்லாஹ். நோயை தருகிற, ஆரோக்கியத்தை தருகிற, பொருளாதாரத்தை தருகிற, வசதி வாய்ப்பை தருகிற, கஷ்டத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் தருகிற அந்த அல்லாஹ்வுக்காக 5 நேர தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் உரிய நேரத்துக்கு நாம் தொழவில்லை என்றால் இந்த உலகத்துக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, வைத்தியசாலைக்காக, உலகத்தின் சட்டங்களோடு சேர்ந்து அதை கச்சிதமாக கவனமாக நாம் கடைபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, மறுமைக்காக. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்ற யதார்த்தம் தெரிந்த நாங்கள், என்னை பெத்த வாப்பா இப்போது என்னோடு இல்லை என்று புரிந்த நாங்கள், என்ற வாப்பாவை நான் கபூரில் தூக்கி வைத்தேன் இந்த கையால் என்பதை அறிந்த நாங்கள், இதற்கு பிறகு நானும் இந்த மண்ணறைக்கு போவேன் என்பதை 100% நம்பிய நாங்கள் அந்த மறுமைக்காக, அந்த கபருக்காக, அந்த அல்லாஹ்வுக்காக இந்த ரமலானில் நல்ல திட சந்தர்ப்பம் நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் முன்பின் சுன்னத்தோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுகிற நல்ல பாக்கியம் நிறைந்த ஒரு தலைவனாக, குடும்ப தலைவியாக, பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் யதார்த்தமாக மொழிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் கடமைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலம் வந்தால் நமக்கு இருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக இளைஞர்கள், விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள், வியாபாரிகள், சின்ன சின்ன கடைகள் திறக்க வேண்டும் என்ற ஆசையோடு துடிக்கிற உழைப்பாளிகள், எல்லாருக்கும் இது ஒரு சீசன், உழைக்கிற சீசன். முதலாளி யோசிக்கிறார், இந்த முறை ரமலானில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, யார்கிட்ட காசு வாங்குறது, என்ன புதிய புதிய உடுப்புகளை இறக்கிறது, எப்படி இது பற்றிய விளம்பரம் செய்கிறது, இந்த ரமலானில் எப்படி 30 நாளும்
நம்முடைய வர்த்தகத்தை நாம் தலை சிறந்த வருத்தமாக மாற்றுவது? யோசிக்கிறாங்க. எந்த எந்த இடத்துல கடை போடுறது, எங்க கஞ்சி கடை துறக்கிறது, எங்க பெட்டிஸ் கடை துறக்கிறது, எங்க பிள்ளைகளை வச்சு வியாபாரம் செய்யறது, ஆன்லைன் பிசினஸ் எப்படி ஊக்கப்படுத்துறது? எல்லார யோசனையும் இந்த ரமலானில பணம் சம்பாதிப்பது. இந்த பெருநாள் முடிகிற போது நம்முடைய அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எப்படி பொருளாதாரத்தை மிச்சம் பிடிக்கிறது. இதுதான் எல்லோருடைய திட்டம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கொஞ்சம் இந்த ரமலானில கொஞ்சம் மாத்தி யோசிங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. 40 வருஷமாகி, 50 வருஷமாகி, 60 வருஷமாகி என்னுடைய வாழ்க்கைகளில் பல ரமலான் என்னை விட்டும் கடந்து போயிருக்கிறது. இதோ இருக்கிற இந்த ரமலான், நான் இந்த ரமலானை இந்த முறையாவது உழைப்பதோடு, வாழ்க்கை நடத்துவதோடு, பொருளாதாரம் தேடுவதோடு, அதை தாண்டியும் ஒரு இபாதத் நிறைந்த ஒரு ரமலானாக இதை நான் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் முடிவெடுத்தால், கடைசி 10 கடைகளில் திரிந்து உடுப்பெடுக்கிற உறவுகளாக ஒரு காலமும் நாம் இருக்க மாட்டோம். கடைகள் எல்லாம் வெறிச்சோடி போயிருந்திருக்கும். வியாபாரிகள் எல்லாம் கடைகளை மூடிவிட்டு கடைசி 10 ஹயாத்தாக்குவதற்காக நம்முடைய பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். 2 பக்கமும் பிழை இருக்கிறது. ஒன்று சமூகம், இன்னும் ஒன்று வர்த்தகர்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. காலா காலம் உழைக்கிறோம் தோழர்களே, சேர்க்கிறோம் தோழர்களே, வாகனம் ஓடுகிறோம் தோழர்களே. யோசிங்க, சும்மா இந்த ரமலானில நம்ம நன்மைகள் அதிகமாக செய்யாத ஒரு துர்ப்பாக்கியசாலியாக இருந்து நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து அல்லாஹ் பாதுகாக்க ரமலான் முடிகிற கையோடு ஒரு கிட்னி பழுதா போயிட்டு உண்டா, ஹார்ட் பிரச்சனை ஆயிட்டு உண்டா, கண் போயிட்டு உண்டா, காது கேட்காம ஆயிட்டு உண்டா, கால் நடக்க இயலாம போனா, வாய் பேச இயலாட்டி, என்ன தோழர்களை இந்த சொத்தை வச்சு என்ன செய்ய? உழைக்க வேணான்னு சொல்லல, வியாபாரம் வேணான்னு சொல்லல. இபாதத்தை விடவும், இந்த ரமலானின் கண்ணியத்தை விடவும் இந்த வியாபாரமும் பொருளாதாரமும் இரவுகளை பாழ்படுத்துகிற நிகழ்வுகளும் வேண்டாம் என்று சொல்கிறேன். அதனால வர்த்தகர்களும் சரி, அதனால வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளும் சரி, இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் கடை தெருக்களில் போய் அடகு வைக்கிற, கேவலப்படுத்துகிற, ஆடைகளை மாத்திரம் அள்ளி எடுக்கிற, பொருளாதாரம் மாத்திரம் நோக்கம் உள்ள ஒரு ரமலானாக கழிக்காமல் இன்ஷா அல்லாஹ் கிடைத்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்காக இபாதத் செய்கிற, என்ற கபருக்கான ஒரு கட்டுச்சாதகத்தை சேர்த்துக் கொள்ளுகிற, மறுமையில் நான் சுவர்க்கம் போவதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நான் அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நல்ல ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர்கள் இப்ப எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பா சேர்றாங்க. அதுல 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த ஏஎல் பெச் நாங்க 2000 ஆண்டு, 2005 ஆண்டு, 2019 ஆண்டு நாங்க ஏஎல் பெச் என்ன செய்ய போறீங்க? நாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சேர்ந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்க போறோம். பழைய மாணவர்கள் சேர்ந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி செய்ய போறோம். எங்க? ஒரு ஹோட்டலை புக் பண்ணி, ஒரு ஸ்விம்மிங் பூலோட புக் பண்ணி, ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி, அங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல நாங்க இஃப்தார் செய்ய போறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய காலத்துல எல்லா இளைஞர்களுக்கும், யுவதிகளுக்கும், திருமணம் முடித்தவர்களுக்கும், படித்தவர்களுக்கும், பாமர மக்களுக்கும் உள்ள ஒரு புதிய நோய் என்ன தெரியுமா? நாங்க படிச்ச எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாலியா இருந்து ஒரு இடத்துல இஃப்தார் நாங்கள் செய்ய போகிறோம். இஃப்தார் செய்வது என்பது பிழை அல்ல, தவறல்ல, அது ஒரு இபாதத். ஆனால் அங்கு நடப்பது எல்லாமே பிழை. ஆண் பெண் கலப்பு, அடிதடி, பேச்சு வார்த்தைகள், ஆரம்பத்துல கண்ட உறவுகள். இது எங்கட கிளாஸ்மேட் இவ அப்படின்னு இவர் சொல்றாரு, அவரு ஆஹா எப்படி இருக்கிறீங்க அவகிட்ட கேட்கிறாரு. என்னையா ஒரே மாதிரி படிச்சமா, ஒரே மாதிரி ஸ்கூல்ல இருந்தமா, அவங்க மேல் பெச்சாம் இவங்க கீழ் பெச்சாம், அன்னரம் பைலால எறிஞ்சாம், பேனை குத்தினாம், அங்க வலிகி விழுந்தான். சுப்ஹானல்லாஹ். ஜாகிலியா காலத்துல நடந்த அந்த நிகழ்வுகளை மீட்டி பார்த்து தௌபா செய்ய வேண்டிய சமூகம்
அந்த பாவத்தை மீட்டி பார்த்து இன்பம் கண்டு மீண்டும் அருந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக புதிய வாட்ஸ்அப் குடும்பங்களும் புதிய நம்பர்களும் எடுத்து குடும்பத்தில் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் ஆண் பெண் கலப்புகளையும் உண்டாக்கி இந்த புனிதமான இந்த ரமலானை கொண்டு போய் அடகு வைக்குகிற உறவுகளாக நானும் நீங்களும் இந்த ரமலானில் செயற்படக்கூடாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக கேட்கிறேன், இஃப்தார் செய்யணும்டா ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக. நிறைய நேரத்துல இடங்கள்ல இஃப்தார் நடக்குது, மகரிபு தொழுகை இல்லை. மகரிபு தொழுகை இல்ல, சாப்பாடு கஞ்சி பெட்டிசி பேச்சு வார்த்தை மகரிபு மரா அது பார்த்துக்குவோம். சில நேரங்கள் இஷாவாகி போகிறது, மகரிபு தவறிப்போட நிறைய வரலாறுகள் நம்முடைய சமூகத்தில் உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்து பட்டணியோடு இருப்பதை தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. எத்தனையோ இரவு நேரங்களில் நின்று வணங்குகிற உறவுகள் இருக்கிறார்கள், அவர்கள் கால் கடுக்க கடுக்க நின்று வணங்கியதை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இளைஞர் சமூகம் நோன்பு காலங்கள் வந்தால் ஒவ்வொரு விளையாடுகின்ற கிரவுண்டுகளும் இன்றோர்களும் இன்றைக்கே இருந்து புக் பண்ணப்படுகிறது. பொடியம்மார் செட்டாக சேருகிறார்கள், விளையாடுவதற்கான மெச்சடிப்பதற்கான திட்டங்கள் போடுகிறார்கள். இரவு நேரத்தில் விடிய விடிய மெச்சடிக்கிறார்கள். இரவு நேரங்களில் கியாமுல் லைல் கிடையாது, குர்ஆன் கிடையாது, பிரார்த்தனை கிடையாது. சத்தங்களும் சவுண்டுகளும் பிரச்சனைகளும், கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் பேட்மிண்டனும். இரவு நேரங்களில் இபாதத்தோடு கழிக்க வேண்டிய இளைஞர் சமூகம் விளையாட்டோடும் வீண் வேடிக்கையோடும் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரமலானுடைய காலங்களில் இன்னும் நிறைய பெண்களை பொறுத்த மட்டும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் வீட்டுல விளையாட்டு. கொஞ்சம் பேர் காட்ஸ் விளையாடுறது, இன்னும் கொஞ்சம் பேர் கிரம் விளையாடுறது, இன்னும் கொஞ்சம் பேர் டாம் விளையாடுறது, சோம்பறது. இன்னும் கொஞ்சம் பேரு என்னமோ புள்ள குழி அந்த குழி இந்த குழின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு லூடோ அப்படி குளிக்கு போட்டு பாம்பு விளையாட்டு, அந்த பாக்ஸ வச்சு விளையாடுறது. இப்படித்தான் இந்த ரமலானை கழிப்பதற்கு நிறைய பேர்கள் திட்டம் போட்டிருக்கிறாங்க. ரமலானுடைய காலம் வந்தால் கடைகளில் புதிய புதிய விளையாட்டு உபகரணங்கள் அப்படியே முன்னுக்கு வரும். அதுல பிரதானமானது இந்த லூடோ. அத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல் லஇப பின் நர்தஷீர் ஃபகஅன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி கின்ஸீர் வதமிஹி. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் ஒருவர் லூடோ விளையாடுகிறாரோ, அந்த யதார்த்தமாக குலுக்கி போட்டு விளையாடுகிற விளையாட்டு இருக்கிறது, யார் ஒருவர் அதை விளையாடுகிறாரோ அவர் தன்னுடைய கையை பண்டி இறைச்சியிலும் இரத்தத்திலும் தேய்த்து கொண்டவருக்கு சமனாவார். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில விளையாட்டோடு வீண் கூத்துக்களோடு இந்த ரமலானை கழித்து விடாமல் யதார்த்தமானதாக இறைவனுக்கு பொருத்தமானதாக இந்த ரமலானை கழிக்க வேண்டிய இளைஞர்களாக யுவதிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله كما صليت آتي محمد نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக இளைஞர் சமூகம் இந்த ரமலானுடைய இரவுகளை விளையாட்டிலும், அதுவும் எப்படிப்பட்ட விளையாட்டு தெரியுமா? இன்டோர்ல பஃபல்ல பாட்டு போட்டு மியூசிக்கோட ரமலானுடைய காலங்கள்ல அந்த விளையாட்டு நடக்குது. எது ஹராமோ, எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுக்கிட்டு எந்த இடத்துல இறைவனை சுஜூது செய்ய வேண்டுமோ அந்த மஸ்ஜிதை விட்டும் ஓரமாக தூரமாகி எந்த இடம் ஷைத்தானுக்கு சொந்தமான இடமோ அந்த இடத்துல ஆடலும் கூத்தும் கும்மாளங்களும் இந்த ரமலானுடைய இரவுகளில் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ்வை இந்த இளைஞர்கள் பயந்து கொள்ள வேண்டும். எக்ஸசைஸுக்காக விளையாடுறோம், நல்லம் தப்பில்ல, கொஞ்ச நேரம் பிரச்சனை அல்ல. ஆனா உண்ட புரிந்துக்கங்க, எத்தனையோ பெரும் பெரும் எக்ஸசைஸ் செய்த பெரும் பெரும் உயர்ந்த மனிதர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், உலகத்துல பேர் போன நட்சத்திரங்கள் விளையாடி கொண்டிருக்கிற நேரம், எக்ஸசைஸ் செய்யற நேரம், ஓடுற நேரம், வாலிபால் அடிக்கிற நேரம், ஃபுட்பால் அடிக்கிற நேரம், கிரிக்கெட் அடிக்கிற நேரம், பால் வீசுற போது, பிடிக்கிற போது துடிச்சு மரணித்து போன வரலாறுகளை நம்ம காணலையா தோழர்களே? காணலையா தோழர்களே? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமலானில் அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு நமக்கோ நம்மட குடும்பத்துக்கோ நம்மட ஊருக்கோ நடக்குமாக இருந்தால் நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கிய சாலிகள் என்பதை மறந்துடக் கூடாது. இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் இரவு நேரத்துல பைக்ல ஹெல்மெட்டும் இல்லாம லைட்டை போட்டுக்கிட்டு ஒருவர் ஒருவரை பின்தொடர்ந்து ஹோன் அடிச்சு 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 பள்ளிக்கு வாரவங்க போறவங்க எல்லாரையும் கரைச்சல் கொடுத்து தண்ணி அடிச்சு முட்டை அடிச்சு அந்த வீட்டுல இந்த வீட்டுல அப்படி இப்படி என்று ஷைத்தானியத்தான விளையாட்டை போடுகிற இந்த இளைஞர்களும் கொஞ்சம் அல்லாஹுவை பயந்து, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இளம் வயதுடையவர்கள்
மரணிப்பார்கள் என்றாங்க. எனவே இந்த ரமலான் நம்மட மரணத்தை தயார் செய்கிற ரமலானாக, நம்மட மண்ணறைய சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாத்துகிற ரமலானாக, இந்த ரமலான் நம்முடைய கபருக்குள் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை சொல்லுகிற ரமலானாக, இந்த ரமலான் என்னுடைய மரணத்தின் பின்னர் மறுமையில் ரையான் என்று சொல்லுகிற சுவர்க்கத்தை பெற்று தருகிற அந்த ரமலானாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்களும் பெண்களும் வர்த்தகர்களும் வாலிபர்களும் தொழிலாளிகளும் கண்டிப்பாக நல்லதொரு எண்ணத்தை உள்ளத்தில் அதிகமாக விதைத்துக் கொண்டு இந்த ரமலானை அர்த்தமுள்ள ரமலானாக, இவ்வளவு காலமும் கடந்ததை விடவும் ஒரு சிறப்பானதாக, நாளை மரணித்தாலும் இந்த ரமலான் முடிந்து மரணித்தாலும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த ரமலானை ஒவ்வொரு தாயும் தந்தையும் வாலிபர்களும் வர்த்தகர்களும் பயன்படுத்த வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே புகாரியில 1894வது செய்தி, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றாங்க. எங்க தோழர்களே அந்த கேடயம்? எங்க அந்த கேடயம்? நோன்பு என்பது ஒரு கேடயம். நோன்புலையே அந்த கேடயம் நம்மட கையில இல்லைண்டா, நோன்பு முடிந்து எப்படி அந்த கேடயத்தோடு இந்த பூமியில் நாங்கள் வாழப்போகிறோம் என்பதை ஒவ்வொரு கணமும் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை பற்றி, மூமின்களை பற்றி சொல்லுகிற போது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். அப்படித்தான் நம்முடைய இளைஞர்களும் அவர்கள் இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். ஆனால் மிச்ச நேரம் மஸ்ஜிதிலே இருக்க மாட்டார்கள், கடைத்தெருக்களிலே இருப்பார்கள், வீதிகளிலே சுத்தித் திரிவார்கள். பொலிசும் கோட்டும் கும்மாளமுமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். நல்லவர்களை பற்றி இறைவன் சொல்லுகிற போது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரங்களில் கொஞ்சமாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சுபஹுடைய நேரத்தில், சுபஹுடைய சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சஹருடைய நேரம் என்பது மிக புனிதமான ஒரு நேரம், மிக புனிதமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு வருகிற ஒரு புண்ணியமான ஒரு நேரம். ஆனால் துரதிஷ்டவசம் இந்த சஹருடைய நேரம் பெரும்பாலான உறவுகள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, பெண்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல சரியான பிஸி, ஆக்குறதும் அவிக்கிறதும் பொரிக்கிறதும் புலாங்காப்பால் புளிகிறதும் கித்துல் பானியும் தயிரும். ஏன்னா மாப்பிள்ளைய திருப்திப்படுத்துறதுக்கு அவருக்கு தயிரும் கித்துல் பானியும் இல்லாட்டி சஹரு செட் ஆகாது. அவருக்கு நல்ல கோழிக்கூட்டு வாழைப்பழம் இல்லாட்டி அவருக்கு செட் ஆகாது. வாழைப்பழம் போட்டு அவருக்கு நல்லா புலாங்காப்பால் அடிச்சாத்தான் அவருக்கு செட் ஆகும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் 3 மணி 3:30 மணிக்கு எழும்பி சுட சுட சோறுகளை ஆக்கி கணவனை 4 மணிக்கு எழும்பி கணவன் சாப்பிடுற அந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற அந்த விஷயத்தை பார்த்து திருப்திப்படுகிற ஒவ்வொரு சகோதரியையும் அழைத்து கேட்கிறேன், அல்லாஹுக்காக மனச்சாட்சியோடு கை வைத்து கேளுங்கள். வளமையாக ஆக்குறோம், வளமையாக அவிக்கிறோம், வளமையாக சாப்பிடுறோம், வளமையான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. சகரு நேரத்திலும் ஆக்குவதும் அவிப்பதும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் அந்த நேரங்களை கழிப்பதும், கணவனுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் ஏங்குகிற பெண்கள், ஏன் என்னையும் உங்களையும் படைத்த அந்த ரப்புடைய திருப்திக்காக நம்மளால் இயங்க முடியவில்லை? கணவனுடைய திருப்தியும் அன்பும் பெற வேண்டும் என்பதற்காக 3 மணி 4 மணிக்கு ஜாமத்தில் எழும்பி அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சமைத்து கணவனுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்று துடிக்கிற அன்பு மனைவிமார்களை அழைத்து கேட்கிறேன். இதே ஒரு காலத்தை போல ஏனைய காலங்களில் கணவனை திருப்திப்படுத்துவதை விடவும் என்னை படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக நான் நேரத்தோடு எழும்பி இரவு நேரங்களில் தொழுது என்னை படைத்த ரப்பு அடிவானத்துக்கு வருகிற போது நான் செய்த பாவங்களுக்கான ஒரு தௌபாவை திறந்து கொள்ளுகிற, என்னுடைய பிரார்த்தனை அவனை போய் தட்டுகிற ஒரு நல்ல பரக்கத்தான ஒரு நேரத்தை நான் மிஸ் பண்ணி என்ன படைத்த ரப்புடைய திருப்தியை அற்ற ஒரு பெண்ணாக
இந்த உலகத்தில் வாழ்வதில் என்ன அர்த்தமும் யதார்த்தமும் இருக்கிறது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே கணவன்மாரும் சரி மனைவிமார்களும் சரி ஆக்குறது அவிக்கிறது தேவைதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான முழு நேரத்தையும் செலவழித்திடாம நேரங்களை சரியாக அடையாளப்படுத்தி அல்லாஹுக்காக நேரத்தை அதிகமாக கொடுத்து சஹருடைய நேரம் புனிதமான ஒரு நேரம், அது பரக்கத்து நிறைந்த நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிற நேரம், நல்லவர்கள் இரவு நேரத்தில் குறைவாக தூங்குகிற நேரம், சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறுகிற நேரம். அந்த நேரத்தை இந்த பூமியில திட்டமிட்டு அர்த்தமுள்ளதாக நானும் நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இந்த ரமலானில் இருக்கிறது. கடந்த கால ரமலான் இப்படித்தான் பேசினோம், இப்படிதான் செஞ்சோம். ஒரு 5 நோன்பு உயிரோட்டம், 10 நோன்பு ஒரு உயிரோட்டம், 15 அப்படி ஆகி 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 அப்படியே என்ன செஞ்சுட்டு சோம்பரத்தோடு அந்த ரமலான் கழிந்து போனதுதான் மிச்சம் என்பதை மறந்து விடாமல் இந்த ரமலானிலாவது இன்ஷா அல்லாஹ் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீ என்று சொல்லுகிற ஒரு ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதம் வந்தும் ரமலானுடைய மாதம் வந்தும் அவன் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ ரஹிம அன்ஃபுன் அவன் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு நாசமாகட்டும், அவனுடைய மூக்கை மண் தின்னட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்பதை மறந்து விடாமல் சஹருடைய நேரம் ஒரு பரக்கத்து பொருந்திய நேரம், என்னை படைத்த உங்களை படைத்த சுவர்க்கத்துடைய நரகத்துடைய நோய்களை தருகிற மரணத்தை தருகிற ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக உள்ள அந்த ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து வானத்தில் இருந்து கொண்டு அடிவானத்தில் இருந்து கொண்டு என்னை அழைப்பவர்கள் யார், பிரார்த்தனை செய்பவர்கள் யார் என்று எங்களின் பக்கம் அவன் அழைப்பு விடுக்கிற அந்த நேரத்தில் அவன் பக்கம் நானும் நீங்களும் உங்களுடைய பாவத்துக்கான ஒரு நல்ல ஒரு தௌபாவுடைய வாசலை திறக்குகிற ஒரு நேரமாக அந்த நேரத்தை நானும் நீங்களும் மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் சொல்லுகிற போது நப்பி இபாதி, இந்த நப்பி என்று சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? விளம்பரப்படுத்துங்கள். விளம்பரப்படுத்துற இந்த போஸ்டர் அடிச்சு இன்னைக்கு பயான் இருக்கு அப்படி அப்படி ஒட்டுவோமே, அது மாதிரி தான் நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள், அறிவியுங்கள், உங்களுடைய ரப்பு இரக்கம் உள்ளவன் மன்னிப்பவன் என்பதை அறியுங்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த ரப்பிடத்துல அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிற நல்ல குடும்ப தலைவிகளாக, தலைவர்களாக, குழந்தைகளாக, அந்த நேரத்தில் வீடுகள் விழித்துக் கொண்ட வீடுகளாக, வெளிச்சமுள்ள வீடுகளாக, பிரார்த்தனை நிறைந்த வீடுகளாக, ஒவ்வொரு மூலைகளிலும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற குடும்பங்களாக, குர்ஆன் ஓதப்படுகிற வீடுகளாக, பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமும் அந்த வீடுமாக ஆக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது அடுத்தது, இந்த ரமலானில நிறைய சாப்பிடுறதா வேலை. முதலாவது சஹர் சாப்பாடு சொல்லி வேலை இல்லை, ஒரு பொரியலோட அதோட இதோட 4-5 கறியோட சமைச்சு சாப்பிடுறது, பயத்துல சாப்பிடுற கொஞ்சம் பேரு, லேட் ஆயினா பசிக்கும் அப்படின்னு. அதுல பரக்கத்து இருக்கு. நாங்க சொல்லலாம் சஹருடைய சாப்பாட்டுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறேன். மூட்டை மூட்டையாக, முடிச்சு முடிச்சாக, பீங்கானாக பயத்தோடு சாப்பிடுகிற உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹருடைய நேரத்துல பரக்கத்து இருக்குனாங்க, அந்த சாப்பாட்டுல பரக்கத்து இருக்குனாங்க. உணரலையா? நம்ம இன்னும் உணரலையா? ரசூலுல்லாஹ் ஒரு ரொட்டி துண்டை திண்டுவிட்டு, ஈத்தம்பழத்தை திண்டுவிட்டு நோன்பு பிடித்தார்கள் என்று வரலாறு படிக்கலையா? இதெல்லாம் வரலாறு தானா? நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமானதாக அர்த்தமானதாக வராதா தோழர்களே? சஹருடைய நேரத்துல சாப்பிடுற சாப்பாடு 3 நாளைக்கு போகும், அவ்வளவு சாப்பாடு. அந்த நேரத்திலையும் பிரியாணி, அந்த நேரத்திலையும் சிக்கன், அந்த நேரத்திலையும் பொரியல். வேணாண்டு சொல்லல, பரக்கத்து இருக்குது என்பதை புரிஞ்சிக்க. அது பரக்கத்துக்குரிய நேரம், சாப்பாட்டுக்குரிய நேரம் அல்ல. கொஞ்சம் பேரு சாப்பிட்டு சுபகு தொழுகைக்கு வந்தா சூரத்துல் ஃபாத்தியா ஓதினாரா ஓதல்லையா, ஆமீன் எப்ப சொன்னோம் சொல்லல, ருக்கூல என்ன ஓதினோம் தெரியாது. சில நேரம் பக்கத்துல இருக்கிற ஒரு தட்டித்தான் சொல்லணும், சலாம் கொடுங்க தொழுக முடிஞ்சு அப்படின்னு. சில நேரம் ஆமீன் சொல்லக்குள்ளதான் நமக்கு தெரியுது சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிஞ்சு போல அப்படின்னு. நம்ம இழுத்து பிடிக்கணும் இன்னொரு ஆளை, உழ போறாரு. சில நேரங்கள் சுபகுல தும்முற தும்மல் போற ஏப்பத்தோட சேர்த்து சோறு வந்து விழுற நிலைமைகள். அவ்வளவு பயத்துல சாப்பிடுற சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கோமாக இருந்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வேண்டாம் தோழர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு இடுப்பை
நிவர்த்துகிற ஒரு புடி உணவு போதுமானது. என்னுடைய ஆதமுடைய மகனின் வயிறு 3ஆக பிரிக்கப்பட வேண்டும். அதிலே ஒரு பகுதி தண்ணீருக்காக, இன்னும் ஒரு பகுதி அவன் மூச்சு விடுவதற்காக, இன்னும் ஒரு பகுதி உணவுக்காக இருக்கட்டும் என்னாங்க. மூச்சு விடுறத விட்டு தண்ணி இருக்கிற பக்கத்தையும் காணல, அவ்வளவுக்கு சோத்தால நிரப்பி வச்சிருக்கிறோம். தண்ணி குடிச்சுக்க இயலாது, சுபகுக்கு வர இயலாது, தூக்க மஸ்தா இருக்குது. சுபகு தொழுதுட்டு போய் தூங்கினா லுகரும் இல்லாத ஒரு அளவுக்குத்தான் அந்த சாப்பாட்டுடைய மஸ்து நிறைய பேருடைய வாழ்க்கையில இபாதத் இல்லாத ஒரு ரமலானாக இன்றைக்கு மாறிக்கொண்டு போற காலத்தை நாங்க பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அசருக்கு எழுப்புறாரு, பள்ளிக்கு வராரு, நல்லா இறைச்சி கஞ்சி, கோழி கஞ்சி, பெட்டிசி, சமுசா, ட்ரிங்க்ஸ், அது இது குட்டிக்கிறாரு. அங்கால கியாமுலையில் தொலை ஏலாது. ஏன்னா அதை சாப்பிட்டு முன்னந்தி சாப்பாடு இடியப்பம் வேற சாப்பிடணும். அதுக்கு பிறகு சாப்பாடு மாதிரியே இந்த ரமலான் கழிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை உறவுகள் சாப்பிட முடியாம பட்டையில சாப்பாடு போகுது. எத்தனை உறவுகளுக்கு கஞ்சிதான் ஊத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. எத்தனை பேருக்கு தொண்டைக்குள்ள பட்டை போட்டிருக்குது, மூக்குக்குள்ள எத்தனை பேருக்கு பட்டை போட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே தோழர்களே, இபாதத் செய்யறதுக்காக பயன்படுத்துவோம். சாப்பிடுற நேரத்தை குறைச்சி இபாதத்துடைய நேரத்தை கூட்டி, தூக்குற நேரத்தை குறைச்சி இபாதத்துடைய நேரத்தை கூட்டி, விளையாடுற நேரத்தை குறைச்சி, நின்று வணங்குகிற நேரத்தை கூட்டி, பேசுகிற நேரத்தை குறைச்சி, குர்ஆன் ஓதுகிற நேரத்தை கூட்டி, சும்மா அலாய் பாலாய் தொழுதுட்டு கதைக்கிற நேரத்தை குறைச்சி, எந்த நேரமும் திக்ர் செய்கின்ற நேரத்தை கூட்டி, நல்ல முறையில திட்டமிட்ட அடிப்படையில இந்த ரமலானை நானும் நீங்களும் கழித்துக் கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, நான் இதை கொத்துபாவிலே லேசா சொன்னேன். அல்லாஹுக்காக கேட்கிறேன். ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் இந்த ஹேண்ட்போன் பாவிக்கின்ற சகோதர சகோதரிகளை அழைத்து சொல்கிறேன், இந்த ரமலானுடைய மாதத்துல ஹேண்ட்போன்ல குர்ஆன் ஓதுறதை விட்டுடுவோம். குர்ஆனை தூக்கி ஓதுவதற்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. குர்ஆனுக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய வேதம். அது ஓத ஓத இனிப்பானது. எத்தனையோ கல்லெஞ்சக்காரர்களை கரைய வைத்திருக்கிறது. எத்தனையோ மாற்று மத உறவுகளை இஸ்லாத்துக்குள் இணைத்து வந்திருக்கிறது. எங்கட உள்ளத்துல மாற்றம் இல்லை, எங்கட இல்லத்துல மாற்றம் இல்லை, எங்கட சமூகத்தில் அது மாற்றம் இல்லை என்றால் நாங்கள் மாறவில்லை என்பது அர்த்தம் தோழர்களே. அதை கேட்டு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் அழுதிருக்கிறார்கள், இன்றும் அழுகிறார்கள். அதை படித்து பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள். அதை படிக்க நேரம் இல்லை, ஓத நேரம் இல்லை. ஓதுறாலும் இன்னைக்கு டிஸ்பிளேல ஓதுற ஒரு பழக்கம் எல்லாம் டிஜிட்டல் மயமாகிட்டு. குர்ஆன் எதுக்குன்னு கேட்கிறேன். குர்ஆன் எதுக்கு தோழர்களே? ஓதுவதற்கு. குர்ஆனில் ஓதுங்கள், அதற்கு என்று ஒரு தனியான நன்மை இருக்கிறது. போன்ல ஓதுவதின் ஊடாக சில நேரம் ஷைத்தான் நம்முடைய சிந்தனைகளை மாத்தி கொஞ்ச நேரம் ஓத வைப்பான், மிச்ச நேரம் வாட்ஸ்அப்புக்குள் நம்மளை கொண்டு போவான். கொஞ்ச நேரம் ஓத வைப்பான், மிச்ச நேரம் நம்மளை பேஸ்புக்கு கொண்டு போவான். பேஸ்புக்ல தேவையில்லாத நியூஸுகள், தேவையில்லாத புகைப்படங்கள், தேவையில்லாத மியூசிக்குகள், தேவையில்லாத வரலாறுகள், தேவையில்லாத பித்னாக்கள், டிக்டாக் நம்மளை இந்த நோன்பை பாலடிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விடும் என்ற பயத்தால் சொல்கிறேன். அல்லாஹுக்காக வேண்டாம் சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் பேஸ்புக்கை தற்காலிகமாக தடை செய்வோம். இந்த ரமலானில் யூடியூபை நல்லதை பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கு மட்டும் செலவழித்து ஒரு பயான கேட்கிறன கேட்டுட்டு முடிச்சிடுவோம். அதிலேயே தொங்கிட்டு போகின்ற உறவுகளாக இருந்தோமாக இருந்தால் இந்த ரமலானை நிச்சயமாக நல்ல பயனுள்ளதாக நாங்கள் கழிக்க மாட்டோம், பயனற்றதாக கழிச்சிடுவோம். இப்படித்தான் பல முறை நாங்க செஞ்சு பார்த்திருக்கிறோம். எங்களால போராட முடியல. இந்த டிஜிட்டல் உலகத்துல நாங்க தோற்று போய்விட்டோம். அதனால இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் இதை ஒதுக்கிட்டு அல் குர்ஆனை கையில் எடுப்போம், படிப்போம், ஓதுவோம். அதற்கான ஒரு நேரத்தை செலவழிப்போம். எங்களுடைய செவி அறைகள் சௌத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கின்ற செவி அறைகளாக இருக்கட்டும். சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தங்களில் இருந்து தூரமான செவி அறைகளாக எங்களுடைய செவி அறைகள் இருக்கட்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்காக இன்னும் ஒரு செய்தியை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த யூடியூப்போடு வாழுகிற
அல்லது இந்த டிக்டாக் செய்கிற, அல்லது அந்த ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டலுக்கு போய் அந்த சாப்பாடு இப்படி, இந்த சாப்பாடு இப்படி, அது அப்படி, இது அப்படி என்று போய் விளம்பரம் சொல்லி உழைப்பு தேடுகிற இந்த யூடியூப் அல்லது இந்த டிக்டாக் வருமானம் செய்கிற இந்த உறவுகளை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹுக்காக நீங்கள் போடுகிற ஒவ்வொரு துண்டிலும் ஹராத்தை சேர்த்து போடுகிறீர்கள், மியூசிக்கோடு போடுகிறீர்கள். இந்த ரமலானிலும் அந்த வேலையை வைக்காதங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ, ஹராத்தை செய்யாதங்க. இந்த மியூசிக்கை கேட்கிறதோ அல்லது இந்த மியூசிக்கை கேட்கறதுக்கு வைக்கிறதோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய காதுகளுக்குள் ஈயத்தை காட்சி ஊத்துவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த ரமலானில அங்க பெட்டிசி நல்லம், இங்க சம்சா நல்லம், அங்க இறைச்சி கஞ்சி நல்லம், இங்க கோழி கஞ்சி நல்லம் என்று இந்த டிக்டாக் யூடியூப் வருமானத்தை தேடுகிற உறவுகள் இந்த சமூகத்தை சீரழிச்சிடாம அல்லாஹ்வுடைய குர்ஆனோட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட, தொழுகையோட, இபாதத்தோட கடமையான இந்த காரியத்தை இந்த மாதத்தை கழிப்பதற்காக வேண்டி இந்த உறவுகள் கொஞ்சம் நீங்களும் இந்த காலங்களில் இந்த அல்லாஹ் தஆலா வானவர்களை அனுப்பி பாவம் செய்கின்ற உறவுகளே குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதைப் போல உங்களுக்கு நாங்களும் சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் குறைத்துக் கொண்டு நன்மைகளை அதிகமாக செய்து இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் யதார்த்தமான ரமதானாக, அர்த்தமுள்ள ரமதானாக மாற்றுவதற்கும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல இந்த குர்ஆனும் இந்த தொழுகையும் ஒரு மனுஷனுக்கு அது போதையை விடவும், இந்த உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பத்தை விடவும் மூமின்களுக்கு அது ஒரு இன்பம். இந்த உலகத்துல ஒரு தாபிஈ வாழ்ந்தார். ஒரு வித்தியாசமான குடும்பத்திலே பிறந்தவர் உர்வத்து இப்னு ஸுபைர். இவரை சொல்லணும் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர பிள்ளை. இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதலாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர். அவருடைய தம்பி, சொந்த தம்பி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் கொல்லப்பட்டாரே, அவருடைய தம்பி அஸ்மா பின் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர பிள்ளை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சொந்த பிள்ளை உர்வா. ஒரு இபாதத்சாலி, ஒரு வணக்கசாலி, தொழுகையில ஒரு இன்பம் கண்டவர், வணக்க வழிபாடுகளில் இன்பம் கண்டவர். இவர் திமஷ்கில இருந்து அப்படியே மதீனாவில இருந்து திமஷ்குக்கு போறார். திமஷ்கு போற போது இடவழியில அவருக்கு ஒரு நோய் வருகிறது. என்ன நோய் என்று பார்த்தா நடக்க இயலாது. அப்படியே அதுக்கு பிறகு அவரால் பயணம் மேற்கொள்ள முடியாத ஒரு நோய்க்கு அவர் ஆளாகிறார். அந்த நேரத்தில் அங்கு உள்ள வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லுகிற மன்னரை போய் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், எனக்கு ஒரு நோய் வந்திருக்குது, என்ன நோயின்னு தெரியல, என்னால பயணம் போக முடியல, நான் பயணம் போகணும், எனக்கு ஏதாவது மருத்துவம் செய்யுங்க, யாராவது வைத்தியரை கூப்பிட்டு பாருங்க அப்படின்றார். ஒரு பாரம்பரிய குடும்ப பரம்பரையில் வந்த ஒரு உயர்ந்த பிள்ளை. உடனே வலீத் இப்னு அப்துல் மலிக் அங்கு இருக்கிற நல்ல தலை சிறந்த ஒரு வைத்தியரை அழைத்து, என்ன வருத்தம் இவருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னார். சுபஹானல்லாஹ். வைத்தியர் அவர் அப்படியே செக் பண்றார். செக் பண்ணிட்டு சொல்றார், இவர் ஒரு கால் அப்படியே உள்ளால அழுகிட்டு போகுது, இவரால இதுக்கு பிறகு நடக்க இயலாது, இந்த காலை உடனடியாக கட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம சொல்றோம்னா சுகர் நோய்ன்னு சொல்லலாம். அப்படிதான் உள்ளால அழுகிட்டே போகுமே, அது மாதிரி இவர கால் அப்படியே அழுகிட்டு போகுது, இவரால இதுக்கு மேல நடக்க முடியாது, என்ன செய்யணும், இவர கால் அப்படியே கட் பண்ணணும், காலை கட் பண்ணணும். இது சஹீஹான வரலாறு. காலை கட் பண்ணணும். அதுக்கு வழி உருவா கேட்கிறார், கட் பண்ணணும்டா என்ன செய்யணும்னு கேட்டார். என்ன செய்யணும்? இல்ல, நான் ஒரு மருந்து தருவேன், அந்த மருந்தை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு மயக்கமாகிவிடும்,
அதுக்கு பிறகு நான் காலை கட் பண்ணி விடுவேன், மயக்கம் தெளிஞ்சவுடன் அந்த கால் இல்லாம உங்களுக்கு போயிடும் அப்படின்னா. அந்த நேரத்துல உர்வா சொல்றார், சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய தாபிஈ, சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மனிதனாவது படைத்த ரப்பை மறந்து இருப்பானா? என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் அப்படியெல்லாம் மயக்க மறந்து குடித்து என் படைத்த ரப்பை மறந்து இந்த உலகத்தில் வாழ என்னால் முடியவில்லை. வேணுமாக இருந்தால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நான் தொழுகிறேன், நான் தொழுகிற போது, தொழுகையில் இருக்கிற போது என்னுடைய காலை நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னா. ஆச்சரியமா தானே இருக்குது, அதிசயமா தானே இருக்குது. மன்னர் ஆறுதல் சொல்றார், கவலைப்படாதங்க அப்படின்னு. வைத்தியரும் சொன்னார், நீங்க விரும்பினா பிரச்சனை அல்ல அப்படின்னு. சரி, பரவாயில்லை. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டுகிறார். வைத்தியர் உருவாவுடைய காலை கட் பண்ணி அப்படியே காலை வேறாக எடுத்து மருந்து கட்டுகிறார். கற்ற நேரம் தொழுகையும் முடியுது, சலாம் கொடுக்கிறார். மன்னர் துவா செய்கிறார், கவலைப்படாதங்க, அல்லாட சோதனை, என்ன செய்ய, அல்லாட ஏற்பாடாயிட்டு அப்படின்னு மன்னர் ஆறுதல் சொல்றார். அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்துல உர்வா சொல்றார், நான் எதற்கும் கவலைப்படவில்லை, எதற்கும் யோசிக்கவும் இல்லை. அல்லாஹ் எனக்கு 4 ராஜ உறுப்புகளை தந்தான். 4 உறுப்புகளை அல்லாஹு தஆலா எனக்காக தந்தான். அந்த 4 உறுப்பில் 3 உறுப்பை அல்லாஹு தஆலா ஆஃபியத்தாகத்தான் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு உறுப்பைத்தானே அல்லாஹு தஆலா நோயுள்ளதாக ஆக்கி இல்லாமல் ஆக்கிட்டான். 3 உறுப்பு நல்லாத்தானே இருக்குது. நான் கவலைப்படலைங்க, நான் அதை பத்தி யோசிக்கல. எனக்கு 4 உறுப்பு மிக முக்கியமான உறுப்பு. அந்த மிக முக்கியமான 4 உறுப்பில் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு உறுப்பை தானே எடுத்தான். மீதமுள்ள 3 உறுப்பையும் நல்ல உறுப்பாகத்தானே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நான் ஏன் கவலைப்படணும், எதற்காக கவலைப்படணும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பிலே உள்ள பிரதானமான 4 உறுப்புகளில் 3 உறுப்புக்கு நீ நல்ல ஆஃபியத்தை தந்தாய். வலக்கல் ஹம்த், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு கால் உடம்பில இருந்து வெட்டி வேறாக ஆக்கப்பட்டதே, இந்த கால் வாழ்க்கையில் ஒரு தடவை ஏனும் யா அல்லாஹ் பாவத்துக்காக இந்த கால் நடந்ததே இல்லை யா அல்லாஹ், பாவத்தை நோக்கி இந்த கால் பயணிக்கவே இல்லை யா அல்லாஹ். இருந்தாலும் 3 உறுப்பையும் ஆஃபியத்தாக வைத்த உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அந்த இடத்தில இருந்து அவர் போனார் என்று சொல்லுகிற வரலாற்று செய்தியை, சஹீஹான செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அப்படி மொழிய இயலுமா, இல்ல சொல்ல இயலுமா? இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை போல தெரிகிறதா? இப்படியே எடுத்துட்டு நீங்க பலஸ்தீனத்துக்கு போங்க, சிரியாவுக்கு போங்க, அங்குள்ள இளைஞர்கள், அங்குள்ள சின்ன பிள்ளைகள், அங்குள்ள வைத்தியசாலைகள், அங்கு கஷ்டப்பட்டவர்கள், மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், மயக்க மருந்துகள் இல்லாமல் நானும் நீங்களும் ஷேர் பண்ணிய வீடியோக்கள், என்ன வீடியோக்கள் தோழர்களே? எங்களுக்கு மயக்க மருந்து இல்லையா? வேணா, நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம். அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற போது எங்களுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க, மயக்க மருந்து இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அல் குர்ஆன் ஓதுவதில் இன்பமாக இருக்கிறோம் என்று நாம் வாழுகிற காலத்தில், சம காலங்களில் 2-3 மாதத்துக்குள் பலஸ்தீன், சிரியா போன்ற இடங்களில் இருந்து வந்த வீடியோக்களும் ஆடியோக்களும் காட்சிகளும் மறந்து விட்டோமா தோழர்களே? ஈமானிய இன்பம் சகோதர சகோதரிகளே, ஈமானிய இன்பம் நம்மட பிள்ளையால சொல்ல இயலுமா, இல்ல என்னால சொல்ல இயலுமா, இல்ல உங்களாலதான் சொல்ல இயலுமா? சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய இளைஞர் சமூகம் மயக்கத்தில இருப்பதற்காக வேண்டி மாத்திரையை குடிக்கிற சமூகம், மயக்கத்தில இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போதை வஸ்தை பாவிக்கிற சமூகம். சுப்ஹானல்லாஹ்,
அவங்க தொழுகையில மயங்கி இருந்தாங்க, குர்ஆனில மயங்கி இருந்தாங்க, அதுல லயித்து போய் இருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய தொழுகைகளும் உங்களுடைய தொழுகைகளும் என்னுடைய ஓதல்களும் உங்களுடைய ஓதல்களும் இந்த ரமதானில் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். என்னுடைய ரப்போடு நான் பேசுகிறேன், என்னுடைய ரப்போடு நான் கதைக்கிறேன், என்னுடைய ரப்போடு நான் உறவாடுகிறேன் என்ற அந்த இறையச்சம் நிறைந்த ஒன்றாக அர்த்தமுள்ள இபாதத்துக்களாக இந்த ரமலானை நானும் நீங்களும் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே புகாரியில் 5026வது செய்தி, பொறாமை யாரும் யாரையும் படக்கூடாது. அப்படித்தான் பொறாமை படுறதாக இருந்தால் 2 பேர்ல தான் படலாம். ஒன்று, நல்ல முறையில் அல் குர்ஆனை கற்று அழகாக ஓதுறாரே அவரை பார்த்து பொறாமப்படலாம். அல்லாஹ் நிறைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரே அவரை பார்த்து நாங்க பொறாமப்படலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எந்த இறை தூதருக்கு அல் குர்ஆன் இறங்கியதோ, எந்த ரசூலுக்கு எந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் மறக்குமா? ஓமா யந்திகு அனில் ஹவா, அவர் எதையும் தண்ட மன இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவருக்கு குர்ஆன் மறக்குமாங்க? அவர் குர்ஆன் ஓதுறதுல குறைவு செய்வாரா? இரவு நேரங்கள்ல நின்றுக்கிட்டு குர்ஆனை ஓதி 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 தொழுவாரே, எப்படி அதனுடைய ருக்கு சுஜூது அது அழக நீளத்தை பத்தி கேட்காதங்க. நாங்களே ஆயிஷா அம்மா மனைவி அவ்வளவு நீண்ட நேரம் நின்றுக்கிட்டு ஓதுவாங்களாம், தொழுவாங்களாம், குர்ஆனையே படிப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த ரசூலுக்கு ஒவ்வொரு ரமதானிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அல் குர்ஆன அவங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டு போவார்கள். மௌத்தாகிற அந்த வருஷம் மாத்திரம் என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். 2 முறைகள் இந்த குர்ஆனை மீட்டினேன், நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோடு நான் மௌத்தாக போகிறேன் என்று நினைக்கிறேன். அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில உசுரோடு இருக்கிற காலத்துல அவருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இருக்கிற நேரம், ஓதுங்கப்பா ஓதுங்கப்பா, யார ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தானே யார ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கிச்சு, நான் ஓதணுமா யார ரசூலுல்லாஹ்? நீங்க ஓதுங்கப்பா, நீங்க ஓத நான் கேட்கணுமே, ஓதுங்களே. சூரத்து நிசாவை விரிச்சி சூரத்து நிசாவை அப்படியே ஓதி 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 வாராரு. 41வது வசனம் வருகிறது, ஃபகைஃப இதா ஜிஅனா என்ற அந்த வசனம் வந்தவுடன் ஹஸ்புக்கல் ஆன், போதும் போதும் நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டு இறை தூதர் அழுதார்கள் என்பதை நானும் நீங்களும் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு அழுதாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பாவம் மன்னிப்பு யாருக்கு? பாவம் செஞ்சவனுக்கு. அப்படிதாங்க நினைக்கிறோம். இல்லங்க, நல்லவர்களுக்கு தான் பாவ மன்னிப்புங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவார்களாம். 100க்கும் மேற்பட்ட. பாவம் செஞ்சாரா? அநியாயம் செஞ்சாரா? இல்ல ஏதாவது தப்பு செஞ்சாங்களா? நவுது பில்லாஹி இருந்தா பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாமனிதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரமெல்லாம் நின்று வணங்கி கால் கடுக்க கடுக்க அழுது அழுது தாடி நலைய நலைய தொழுத கிடங்கள் எல்லாம் தண்ணீரை போல கண்ணீர்கள் பரவ 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 ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்ய 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 இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. என்ன போல உங்களை போல ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஏதாவது கசடு, ஏதாவது கோப தாபங்கள், வஞ்சகங்கள், குரோதங்கள் இருக்குமா? இல்லையே தோழர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை சின்ன பருவத்தில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமான மனிதர், தண்ட வயது ஒத்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். புகார்ல வர செய்தி. உடனே திடீரென்று ஒரு மனிதர் ரூபத்துல வந்தவர் அவரை கொண்டு போய் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நெஞ்ச பிளக்கிறார். நீங்க நினைச்சிக்க கூடாது, நெஞ்ச பிளக்கிறண்டா இந்த இப்ப நடக்கிற ஆபரேஷன் மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு சும்மா கேமராவை போட்டு பாக்குற மாதிரி அல்ல. நெஞ்சு பிளக்கப்பட்டுச்சு. அவரோடு நின்ற பிள்ளைகள் எல்லாம் பயந்து அந்த அந்த தாய்மார், பால் குடிக்கிற தாய்மார்ட்ட ஓடி போய் சொல்றாங்க, இன்ன முஹம்மத் அது குத்தில, முஹம்மத் கொல்லப்பட்டுட்டாரு, யாரோ பிடிச்சு கொல்றாங்க முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொல்றாங்கம்மா அப்படின்னாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி, கலர் மாறி, சின்ன பிள்ளைங்க நெஞ்ச கிழிச்சு உள்ளத்தை வெளியில எடுத்து
ஜம்சம் தண்ணியால் கழுவி அந்த இதயத்துல ஒரு துண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வெட்டி ஹவ்வு ஷைத்தான். இது என்ன தெரியுமா? இதுதான் ஷைத்தான் தீன்ற துண்டு. உள்ளத்துல ஷைத்தான் தாக்கத்தை ஏற்படுத்துவானே அந்த துண்டு தாங்க ஹவ்வு ஷைத்தான். அதை கட் பண்ணி வீசிட்டு அந்த உள்ளத்தை ஜம்சம் தண்ணியால கழுவி மீண்டும் நெஞ்சுக்குள்ள வச்சு அப்படியே தைக்கப்பட்டுச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல் பணிவிடை செய்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பை அல்லாஹ் மீது ஆணையாக பார்த்திருப்பார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை நான் பார்த்தேன், அவருடைய நெஞ்சை நான் பார்த்தேன். மிகையத் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் கண்டேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை கிழிச்சு அப்படியே தைக்கிற அடையாளம், தைத்த அடையாளம் ரசூலுல்லாஹ் பெரியவரானதற்கு பிறகும் தைக்கப்பட்ட அடையாளம் இருந்துச்சு. தோழர்களே, சின்ன பருவத்தில இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்தை எடுத்து ஷைத்தான் தீண்டுகிற துண்டை வெட்டி கட் பண்ணி அந்த உள்ளத்தை ஜம்சம் தண்ணியால கழுவி மீண்டும் உள்ளத்துக்குள்ள வச்சுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தச்சான். அப்படி பாவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டவர் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்வாராம். என்ற வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள், தெரியாமல் செய்த பாவங்கள், மறைந்து செய்த பாவங்கள் ஏராளம் தாராளம். தோழர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். இந்த ரமலான் அதற்கான ஒரு நல்ல நுக்தாவாக, நல்ல திட்டமாக போட்டு இந்த ரமலானை அர்த்தம் உள்ளதாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வெள்ளை நிற உள்ளத்தோடு இந்த ரமலானில் பயணிக்க வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் ஷைத்தா ஓடுறான், நரம்புல எல்லாம் ஷைத்தா ஓடுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஷைத்தா எனக்கு வழிபட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஷைத்தான் தாக்கத்தை ஏற்படுத்த இயலாது. அந்த புனித நபியுடைய இபாதத் இப்படி என்றால், இஸ்திக்பார் இப்படி என்றால், குர்ஆன் ஓதுதல் இப்படி என்றால், பாவத்தோடு இரண்ட கலந்து நன்மையா பாவமா என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்முடைய பாவம்தான் அதிகமாக இருக்கும் என்று மனச்சாட்சியோடு நாம் சொல்லுகிற அளவுக்கு பாவம் செய்த நானும் நீங்களும் எம்மாத்திரம் இந்த ரமலானை அர்த்தம் உள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதா தஹல அஷ்ஹுர், கடைசி 10 வந்து விட்டால் சத்த மிஅஸரஹு, வேட்டியை ரசூலுல்லாஹ் இருக்க கட்டிக்கொள்வாங்க. வஹியா லைலஹு, இரவு நேரங்களை அப்படியே ஹயாத்தாக்குவாங்க. ஐக்கல் அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தை அப்படியே எழுப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருந்தால் இந்த கடைசி 10 குடும்பத்தோடு இரவு நேரங்களை ஹயாத்தாக்கி வீட்டிலேயோ பள்ளியிலேயோ இந்த 1000 மாதங்களை விடவும் சிறந்த இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக எல்லாரும் முயற்சிகள் செய்து அடுத்த வருஷம் எனக்கு இந்த ரமலான் ஷுவர் அல்ல, ஏதோ நோய் வரும் அல்லது மரணம் வரும் என்ற அந்த எண்ணத்தோடு அர்த்தமுள்ள யதார்த்தமான ரமலானாக மாற்றி இந்த பூமியில் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பாவ மன்னிப்பையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.